எல்லா தோழர்களுக்கும் வணக்கம். ஏஎஸ் மீடியா அரவிந்த். இப்போ எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்ற நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வே இல்லை. ஆக்சுவலாக இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகேங்களா? எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? இங்கிலீஷில் என்னன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேங்களா? தமிழில் என்னன்னா வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, வாக்காளர் பட்டியலை செக் பண்ணுறாங்க. செக்கிங் மீன்ஸ் நம்ம அந்த அட்ரஸில் தான் இருக்குமா, இல்லை வேறு அட்ரஸில் இருக்குமா, இல்லை நம்ம பேரில் 2-3 நம்ம நேமிலே 2-3 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2002 செக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட 23 இயரில் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ 2025 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. எனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர் ஆகுது. என் மேரேஜுக்கு முன்னாடி என்னுடைய ஒய்ஃப் நேம் அவங்க அப்பா அம்மா ரேஷன் கார்டில் தான் ஜாயிண்டில் இருந்துச்சு. நான் அதை நீக்கிட்டு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடியெலாம் வாங்கிட்டேன். இருந்தாலும் அவங்க சொந்த ஊரான அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கும் அந்த ஆதார் அட்டை இன்னும் அந்த ஓட்டு லிஸ்ட் வந்துட்டுருக்கு. இன்னும் ஓட்டு லிஸ்ட் இருக்குது, 2 இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்துக்கிறாங்க. சரி, ஓகே, செக்கிங்னா நான் வீட்டில் அவங்களே செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? அதற்கான படிவு மீன்ஸ் அதுக்கான விண்ணப்பத்தை எடுத்தாந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்தாந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 ஃபார்ம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அந்த 2 ஃபார்ம்லேயும் நம்ம தெளிவாக ஃபில்அப் பண்ணி ஒன்று அவங்ககிட்ட கொடுத்துடணும், ஒன்று நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை வாங்க மறந்துட்டாலோ இல்லை ஃபில் பண்ணி கொடுக்காம விட்டுட்டாலோ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டு எல்லாமே போயிடும். அது ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 2-3 பேர் இடத்துல ஓட்டர் ஐடி இருந்தால் நீங்கள் எங்கே இப்போ இருக்கீங்களோ அங்கே மட்டும் அந்த படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க. அப்பா அம்மா வீட்டில் இருக்குது இல்லைன்னா அங்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஓகேங்களா? எதனா நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களோ அங்கே மட்டும் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அங்கே லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி 2-3 இடத்துல இருக்கிற இடத்துல பழைய இடத்துலலாம் உங்கள் நேமுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்காமல் விட்டுருங்க. நான் இந்த மாதிரி வேறு இடத்துல இருக்கேன், அங்கே வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா விட்டுருவாங்க. ஓகேங்களா? இதுதான் எஸ்ஐஆர். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள். எஸ்ஐஆர்னா நம்ம ஊரில் கிராமப்புறங்கள்லாம் சுத்தமாக தெரியல. அதே மாதிரி இந்த படிவத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தயவு செஞ்சு இது என்னன்னு சொல்லி கொடுங்க. என்ன ஃபில்அப் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் ஒரு பையனாவது படிச்சிருப்பான், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இது இப்படி தான் எழுதணும், இப்படி தான் ஃபில்அப் பண்ணி தரணும்னு ஒரு எக்ஸாம்பிளாவது காமிச்சிட்டு போவாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதை அவங்க ஃபில்அப் பண்ணாமையோ கொடுக்காமையோ இந்த சீரியஸ்னஸே அவங்களுக்கு தெரியல. இதை விட்டுட்டாங்கன்னா அவங்க ஓட்டு லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. ஓட்டு போடுறது எல்லாத்தோடைய கடமை. அந்த கடமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் வீட்டுக்கு கம்பல்சரி அந்த படிவம் எடுத்தாந்து கொடுப்பாங்க. அதை ப்ராப்பராக எங்கே இருந்தாலும் வாங்கி ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுங்க. ஓட் லிஸ்ட்டு வந்துடும். நீங்கள் இல்லாவிட்டால் இல்லை ஊருக்கு எங்கன்னா போயிருக்கீங்க, பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாலும் தயவு செஞ்சு ஊருக்கு போய் இதை ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் ஓட் லிஸ்ட்டு வரும், இல்லைனா உங்கள் நேம் ஓட் லிஸ்ட்டில் வராது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு விண்ணப்பத்தை ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இது எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வு கிராம சைடுகளில் கிராமப்புறங்களில் இல்லை. நம்ம ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ செய்யுது அது. ஆனால் அதுக்கான விழிப்புணர்வை ஃபுல்லாக ஒரு நியூஸ்லேயோ இல்லை ஒரு டிவி சேனல்லையோ அடிக்கடிக்கு அதை பற்றி தெரிவிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும்.
ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே படிச்சிடல. அதனால இதை பற்றி விழிப்புணர்வு கம்பல்சரி இதை பற்றி பெருசாக பேசுங்க, விழிப்புணர்வு கொண்டாடணும் தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. உங்கள் அரவிந்த்.